இதையெல்லாம் தாண்டி 9 பொருத்தமும் ஒன்றா கூடுற ஒரு நாளில் என் ஃப்ரெண்டு ரயில்வே கேட்டுக்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட லவ்வாக சொல்கிறக்கு நின்றுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நடந்து வந்துச்சு. இவனும் சொல்கிறதுக்காக ரெடியாகி அந்த பொண்ணு பக்கத்தில் போனான். நான் இன்றைக்கி சொல்லிடுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இவன் சொல்லலான்னு போகும்போது அவங்க அப்பா டிவி சுட்டியில் ஆர்ன் அடிச்சுட்டு வந்தார். டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். என்னடா பண்ணுறீங்க? பரிச்சை கோனா நோட்ஸ் வாங்கலான்னு வந்தனுங்கப்பா. பார்த்தா அப்படி தெரியலையே, மூஞ்சில் திருடுத்தனம் அப்படியே தெரியுது. சீக்கிரம் வீடு வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டார். கடைசி வரைக்கும் என் ஃப்ரெண்டு அவன் லவ்வை அந்த பொண்ணு விட்டு சொல்லவே இல்லை. ஆனால் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு மருதமலையில், அந்த பொண்ணுக்கு சென்னிமலையில். அந்த பொண்ணுக்கு 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை நான் கோவில் திருவிழாவில் பார்த்தேன். என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி முதுகில் ஊங்கி ஒரு அடி அடித்தது அந்த பொண்ணு.